காதல் திருமணம் என்றால் இன்னும் பல பெற்றோர்களுக்கு எட்டிக்காய்தான். அப்படி இருக்க தனது மகளுக்கு சாதி மறுப்பு திருமணம் நடத்தி வைத்த சிபிஎம் கட்சி அலுவலகத்தை குடும்பத்தினர் அடித்து நொறுக்கிய சம்பவம் நெல்லையில் நடந்தேறியுள்ளது. அதில் தொடர்புடைய 13 பேரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த நிகழ்வை நமது செய்தியாளர் மருதுபாண்டி எப்படி பார்க்கிறார்? அவரிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, எத்தனையோ சாதி மறுப்பு திருமணங்களை செஞ்சு வச்சிருக்கிறாங்க கட்சிகளும் அமைப்புகளும் சரி, ஏன் காவல்துறையினர் கூட அந்த சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில அந்த அலுவலகத்துல சாதி மறுப்பு திருமணத்தை நடத்துறதுக்காக ஏன் தாக்குதல் நடத்தினாங்க? மேலும் அந்த கட்சியை சார்ந்த சிபிஎம் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க இது குறித்து? திருநெல்வேலி மாவட்டத்தின் திருநெல்வேலி மாநகர் பகுதியைச் சேர்ந்த மதன் மற்றும் உதயதர்ஷனா என்ற 2 பட்டதாரி இளைஞர்கள் கடந்த 5 வருடங்களாக காதலித்து வந்திருக்கிறார்கள். இருவரும் காதலித்திற்கு குடும்பத்தினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி இருவரும் ரெட்டியார்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரை சந்தித்து எங்களுக்கு ஜாதி மறுப்பு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதனை ஏற்று அவர்கள் அந்த அலுவலகத்திலே அங்க இருக்கக்கூடிய நிர்வாகி முன்னிலையில் அது ஜாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அதனை பதிவு செய்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அந்த பெண் வீட்டை விட்டு வெளியேறி வந்து திருமணம் செய்து கொண்டது இந்த குடும்பத்தாருக்கு தெரிய வருகிறது. ஏற்கனவே அந்த குடும்பத்தாரும் தன் மகளை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து பல்வேறு இடங்களை தேடி வந்த நிலையில் இங்கு இருக்கிறது தெரிய வர நிலையில் உறவினர்கள் மற்றும் அந்த சமூகத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைப்பினருடன் சேர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு வருகிறார்கள். தங்களோட மகள் இங்கு இருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது, எங்கள் மகளை எங்களுடன் அனுப்பிவிடுங்கள் என அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் நேற்று சரியாக 5 மணி அளவில் வாக்குவாதம் செய்கிறார்கள். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்கள் மகள் இங்கு இல்லை, அவர் வெளியே சென்று விட்டார், எதாவது இருந்தாலும் காவல் நிலையத்தை சென்று பேசிக் கொள்ளலாம் என தொடர்ந்து அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அத்துமீறி அங்கு இருக்கக்கூடிய கதவுகளை உடைத்து உள்ளே சென்று தன் மகள் இருக்கிறார் என்று பார்த்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் கட்சி நிர்வாகிகளையும் தாக்கிய காயம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் என்பதை வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலை அங்கு ஏற்கனவே அந்த பகுதியில் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் மாநகர காவல்துறை ஆணையருக்கு ஒரு புகார் கொடுத்து அங்கு ஏற்கனவே 2 போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. போலீஸ் பாதுகாப்பை மீறி அத்துமீறி இந்த செயலில் ஈடுபட்ட சம்பவம் தமிழக அளவில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், சமூகத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைப்பினர் என சுமார் 13 பேர் மீது 9 பிரிவின் கீழ் பெருமாள்புரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அனைவரும் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தலைவருமாக இருக்கக்கூடிய 5க்கும் மேற்பட்டவரை தொடர்ந்து காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து தங்கள் கண்டனத்தை பதிவு செய்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினராக கனகராஜ் இன்று பத்திரிகையாளர் சந்தித்து பேசுகையில் கூட இது தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் தென் மாவட்டங்களில் அதிகம் வழங்கி வருகிறது. இதனை தடுக்க தமிழக அரசும் மாவட்ட காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். மேலும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து பொருளாதார ரீதியாக தேவையான நடவடிக்கைகளும் வேலைவாய்ப்புகளையும் தென் மாவட்டங்களில் உருவாக்கினாலும் இது சம்பவங்கள் என்பது குறைந்தவாறே இல்லை. ஆகையால் அது குறைக்கும் வகையில் அதை தடுக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட அந்த ஜோடிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். இது மட்டுமல்லாமல் ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கிறது. தாக்கப்பட்டது தொடர்பாக அதற்கான உரிய நிவாரணம் பெற்று அதை சீர் செய்ய தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். மேலும் நிரந்தரமாக இந்த காவலர்கள் மூலம் அந்த பகுதிக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். தலைமறைவாக இருக்கக்கூடியவர்களும் தேடும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே இது தொடர்பாக புதிய தலைமுறையானது RTI மூலம் ஒரு தகவலாக பெற்றிருந்தது. கடந்த 4 ஆண்டுகளில் 240க்கும் மேற்பட்ட கொலைகள் நெல்லை மாவட்டத்தில் அரங்கேறியிருந்தது. குறிப்பாக சாதிய ரீதிய கொலைகள், ஆணவ கொலைகளிலும் அதிக அளவு நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதுபோன்ற சாதிய எதிர்ப்புக்கு ஜாதி ரீதியாக இதுபோன்ற நிகழ்வுகள் என்பது தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. இதனை தடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்க வேண்டும். பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக மருதுபாண்டி, இந்த மாதிரியான சம்பவங்கள் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரே வழி வந்துட்டு பொதுமக்களுக்கு வேண்டும் அளவு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி.